நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். இது படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும், வாழ்க்கையில் தேடக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும், ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும், இது ஒரு அத்தியாவசியமான ஒரு சப்ஜெக்ட், ஒரு பாடம். இது என்ன நம்ம எடுக்க போகிறோம்னா, அணுவை பற்றி எடுக்க போகிறோம். அணுவோட புதிய பாதை. இப்போ அணுவை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. இப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய படிச்சுட்ருக்கிறாங்க. நிறைய கண்டுபிடிப்புகள். சயின்ஸ் வந்து ஒவ்வொரு அணுவுக்கும் என்னென்ன கலரு, என்னென்ன ஸ்ட்ரக்சர், அது எந்த மாதிரி அமைப்பு, அதனுடைய வெலாசிட்டி, அதோடைய வேகங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அவங்க பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு அணு ஏன் இயங்குது, அதில் ஏன் சுழற்சி ஏற்படுது அப்படிங்கிற அந்த பேசிக் கான்செப்ட் அங்கே காணும். ஆனால் அதோடைய இயக்கத்திலேருந்து எல்லாமே எல்லா பொருள்களும் கண்டுபிடிக்கப்படுது. நம்ம இதில் வந்து இந்த அணு புதிய பாதையில் எல்லாவற்றையுமே நம்ம பேச போகிறோம். ஒரு அணு அப்படின்னு சொல்ல போகிறப்போ அது ஒரு மூலக்கூறு மாதிரி. அது தூசு கிடையாது, அது ஒரு மூலக்கூறு மாதிரி. மூலக்கூறு அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் இயங்குறதுக்கு தேவையான துகள்களுடைய மூலக்கூறு. இந்த பிரபஞ்சம்னா இந்த அகில உலகம், இல்லைன்னா அண்டா சராசரம் அப்படின்னு நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரு அணு இயக்கத்தில் தான் இயங்குது. இதுதான் உண்மை. அந்த ஒரு அணுவோடைய பேசிக் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்குறதுக்காண்டி தான் நான் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அது எப்படி ஒரு அணு தானாக இயங்குது, தனக்குள்ள வந்து பல சக்திகளை எப்படி அது வெளியில் கொடுக்குது. இன்றைக்கி பாம்பு போடுறாங்க, அது பண்ணுறாங்க, நீர்மூழ்கி கப்பல் தயார் பண்ணுறாங்க, எல்லாமே இன்றைக்கி அணுசக்தியில் வந்து இயங்கிட்டுருக்கு. ஆனால் எப்படி அது தானாக இயங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்காண்டி தான் இது. அது மட்டும் இல்லை, இந்த அணு விதியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளையும் புரிஞ்சுக்கலாம், பிறரையும் புரிஞ்சுக்கலாம், நம்ம பார்க்குற அனைத்து பொருள்களையுமே புரிஞ்சுக்கலாம். ஆகாயத்தை நோக்கணுமா, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறது கூட நம்மளால் அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும். அந்த காலத்தில் எங்கள் மதர் வந்து கிராமந்தான், களையெல்லாம் எடுப்பாங்க, எல்லாமே வயலில் இறங்கி எல்லா வேலையுமே செய்வாங்க. அவங்க நேரம் கேட்டால் டக்குன்னு சூரியனை பார்த்து டயத்தை சொல்லிடுவாங்க. ரொம்ப ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் வித்தியாசமாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். சில பேர் அங்கே வர பஸ்ஸு சத்தத்தை சொல்லுவாங்க. ஏன்னா பிரபஞ்சத்தில் அவங்களோட கான்சியஸ் வந்து ரொம்பவே இருந்தது. நம்ம வந்து எடுத்தோன்னே செல்லுக்கு போகிறோம், அல்ல வாட்சுக்கு போகிறோம். ஆனால் அந்த பிரபஞ்சத்தில் அவங்க ஒன்றி வாழ்ந்ததுனால ஓரளவு அதெல்லாம் அவங்களால சொல்ல முடிஞ்சது. இப்போ நம்ம அணுவை பற்றி தான் நம்ம மெயினாக பேச போகிறோம். அணு அப்படின்னு சொன்னால் அது மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மூலக்கூறுனா இப்போ வந்து இயங்குறதுக்கு ஒரு மூலக்கூறு வச்சு இயங்காது. அப்போ குறைஞ்சது ஒரு 2 மூலக்கூறாக இருந்தால் தான் ஒன்று எதிர்த்தாடும். 3 மூலக்கூறு இருந்தால் ஒரு சமநிலை இருக்கும், 2 எதிர்த்தாடும். 4 மூலக்கூறு இருந்துச்சுன்னா ஒரு புதுசு ஒன்று என்னவாகும், உருவாகும். இல்லை அதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் கூட இருக்கும், அல்லது மூவ் ஆகிறதுக்கு இடம் கிடைக்கும். அப்போது மூலக்கூறுகள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த அணு இயக்கம் இருக்குது. அணு இயக்கமே அப்படி தான் இருக்குது. சரி, அணுன்னா இப்போ நம்ம எதை ஃபஸ்ட்டு அணுன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் சூரியன் ஒரு அணு. இப்போ பூமி அணுன்னு கேட்டிங்களா, பூமியும் அணு தான். நம்ம வாழ்கிறோம், ஒரு குடும்பமாக வாழ்கிறோம்ல, கணவன் மனைவி பிள்ளைகள், அதுவும் அணு தான். இப்போ நம்ம அணுவோட பேசிக்க தெரிஞ்சோம்னா ஒரு குடும்பத்தில் ஏன் ஆண் பெண்ணுக்கு இடையில் பிரச்சனைகள் வருது, எங்கெங்கே எந்த மாதிரி கோளாறுகள் வருதுங்கிறத கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும், நம்மளே தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு அணுங்கிறது எல்லாருடைய மனதுக்குள்ளேயும் இருக்குது, உடல்லையும் இருக்குது, பொருளாகவும் இருக்குது. இப்போ நம்ம அணுவை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, சயின்ஸ் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, விஞ்ஞானம் என்ன சொல்லிச்சுன்னா, அணுவை உடைக்கலாம், நாங்கள் உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 3 தியரி சொல்லிச்சு. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் 3 தியரி சொல்லிச்சு. இப்போ அதோடு முடிச்சுட்டோன்னு நினச்சாங்க. ஆனால் அடுத்தடுத்து வந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு புரோட்டானையும் உடைச்சாங்க, நியூட்ரானையும் உடைச்சாங்க. அப்புறம் அதுக்குள்ளே ஃபெமியான் இருக்குது, லெப்டான் இருக்குது,
அப்புறம் அப்படியே உள்ள வந்து இன்றைக்கி வந்து எத்தனையோ அடுக்கு வந்து கொண்டு வராங்க. அப்போது சயின்ஸ் இன்னும் என்ன பண்ணலை, முடிவு பெறலை. அணுவை பற்றி அது முழுமையாக சொல்லலை. ஆனால் கண்டுபிடிச்சிருக்கிற விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள், ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்கள். எத்தனையோ விஞ்ஞானிகள் தன்னுடைய உயிரை வந்து வாழ்க்கையை வந்து இது அர்ப்பணித்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நான் எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்கிறேன். ஆனால் நான் வந்து முழுமையான ஒரு அணுன்னா எப்படி இருக்கும், எப்படி இயங்குதுங்கிறத முழுமையாக நான் வந்து என்னுடைய இதில் வந்து நான் வந்து பார்த்துருக்குறேன். இந்த ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு நான் அப்புறமா காமிப்பேன். இந்த ஸ்ட்ரக்சரோடைய விளக்கங்கள்லாம் பின்னாடி நான் சொல்லுவேன். அணுங்கிறது ஒரு வட்டம் கிடையாது, முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. சுழற்சி இயங்குறது தான் ஒரு வட்டமாக இயங்குது, அல்லது ஒரு ஓவலாக இயங்குது, சதுரத்தில் இயங்காது. ஒவ்வொரு ஷேப்லேயுமே இயக்க சூழலை மாறும். அப்போ அணு அப்படின்னு சொன்னால் பேரணு இருக்குது, அணுவுக்குள்ள அணு இருக்குது. இது ஒரு தொடர், இது ஒரு நீண்ட தொடர். இப்போ நம்ம அணுவுக்குள்ளே போயிட்டோம்னா, இப்போ நம்ம சாதாரணமாக சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஹைட்ரஜன் பார்ட்டிகிள் இருக்குது, அதை வச்சு தான் எல்லா அணுக்களையுமே நாங்கள் வந்து நம்பர் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானம் சொல்லுது. இதையே அந்த காலத்து இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், சிவம் எல்லா வர்த்துக்களையும் சிவம் இருக்கார். சிவம் ஒரு இதில் எவ்வளோ இருக்காரோ அதை பொறுத்து அவருடைய தன்மையும் சூழ்நிலையும் மாறும் அப்படின்னு அந்த காலத்து சயின்ஸு சொல்லுது. ரெண்டுமே அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அணுவை பற்றி நம்ம நேராக பேசுவோம். அணுங்கிறதுல வந்து அது சக்கரம் தான். அணுன்னா என்னது? சக்கரம். அது ஒரு சுழற்சி, அது இயங்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த அணு வந்து இப்போது பிரேக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அதில் 3 விதமான வேலைகள் இருக்குது. இப்போ அவங்க வந்து எப்படி சயின்ஸ் பிரிச்சிருக்காங்கன்னா, இப்போ நியூட்டன் பிரிச்சிருக்கிறாங்க. நாங்கள் சொல்லக்கூடிய தியரியே வேறு, இதெல்லாம் புதிய பாதை. இப்போ அணுன்னு இருந்தால் அணுக்குள்ளே ஒரு மைய பகுதி இருக்கும், சென்டர்னு ஒரு பகுதி இருக்கும். இந்த சென்டர் அப்படிங்கிற பகுதி பற்றி இன்னும் சயின்ஸு பேசலை. நியூட்டானை உடைச்சோம்னா எனர்ஜி பார்ட்டிகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேருந்து வருது? அதுதான் அங்கே உள்ள விதி. அப்போ அதுக்கு என்ன சக்தி இருக்குது அதில் வந்து அவங்க நியூட்டனை மட்டும் தனித்து சொல்ல வராங்க. புரோட்டானை பற்றி தனித்து சொல்ல வராங்க. அப்போ அணு அமைப்பே கொள்கையே மாறுது. நம்ம சொல்ல போதில்லை. இப்போ அணு கொள்கையை நம்ம 2ஆக வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒன்று பொருள் சம்மந்தப்பட்டது, அதாவது துகள்கள் சம்மந்தப்பட்டது. இன்னொன்று இயக்கம் சம்மந்தப்பட்டது. அணுங்கிறது ஒரு இயக்க விதி. அணுங்கிறது என்ன? ஒரு இயக்க விதி. எந்த ஒரு பொருளை எடுத்தாலுமே அந்த இயக்க விதிக்குள்ளே அது தன்மையை பொறுத்து அதுக்குள்ளே அது கட்டுப்பட்டது. அது இயக்க விதி தான். அணுங்கிறதானது இயக்க விதி. 4 விதியில் இந்த அணு கொள்கையை நம்ம ஆரம்பிக்கிறோம், புதிய கொள்கை ஆரம்பிக்கிறோம். முதல் கொள்கை என்ன அப்படின்னு, முதல் ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அப்படின்னு இங்கிலீஷில் பேர் வச்சுருக்கிறோம். தமிழில் தன் முனைப்பு அப்படின்னு வச்சுருக்கிறோம். செல்ஃபு ஒன்று பின்னாடி விளக்க சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பேசிக் சொல்கிறேன். தன் முனைப்பு இல்லைன்னா செல்ஃப். இப்போது செல்ஃப் எவாலுவேட்டிங் லைஃப் ஃபோர்ஸ். ஒரு துகளுக்கு தன்முனைப்பு இருந்துச்சு அப்படின்னா அது தானே வாழும். அப்போது அது என்ன பண்ணோம்னா, தேவையான உயிர் அது என்ன பண்ணும்? தனக்குள்ளே இழுத்துக்கிறதுக்கு தான் நம்ம ஜீவன் சொல்கிறோம். சாதாரணமாக சயின்ஸு வந்து ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுது. இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு. அது செல்ஃப் அப்படிங்கிற ஒரு பார்ட். அது சென்டரில் இருக்குது. அது எல்லா இடத்துலையுமே செல்ஃப் என்ன பண்ணும்? இப்போ நம்ம காரில் போகிறோம், செல்ஃபை ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் போகிறாரா? கார் முழுசாக போகுதா? காரே என்னவாகுது? முழுசாக போகுது. அப்போ ஒரு செல்ஃப் ஸ்டார்ட்டில் எல்லாமே என்னவாகுது? அந்த காருக்குள்ளே மொத்தமே அந்த செல்ஃபுக்குள்ளே தான் என்னது? இயங்க ஆரம்பிக்குது. அடுத்து வந்து அந்த செல்ஃபுக்கு அடுத்த தேதி என்ன சொல்கிறோம்னா, சி அப்படின்னு சொன்னால் SEE, செல்ஃப் எவாலுவேட்டிங் எனர்ஜி. தமிழில் நம்ம அழகாக சொல்லணும், தன் முனைப்பு ஆற்றல். அங்கே தன் முனைப்பு மட்டும்தான், அங்கே ஒரு செல்ஃபை மட்டும்தான் அங்கே பேசுகிறோம். இங்கே தன்முனைப்பு ஆற்றல் அப்படின்னு பேசுகிறோம். இதில் எப்படி அப்படின்னு சொன்னால், எனர்ஜி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மூவ் ஆகிற எனர்ஜிக்கு சக்தியை யார் கொடுக்குறாங்கன்னா, அந்த செல்ஃபு கொடுக்குது. அந்த செல்ஃபுக்குள்ளே ஆதி துகள் இருக்குது. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம்.
தோலில் அதாவது மூலக்கூறு பண்ணாலும் ஆதி மூலக்கூறுக்கு அடுத்து மூலக்கூறு இல்லை, ஆதி மூலக்கூறு இருக்குது. அதுலேருந்து தான் இந்த சி உருவாகுது. இதுதான் என்ன பண்ணுது, எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அடுத்து அந்த எனர்ஜியிலேருந்து எதிர்மறை சக்திகள் உருவாகுது. ஒரு சக்தி கீழ்நிலையிலேருந்து வருது, இன்னொரு சக்தி மேல்நிலையிலேருந்து வருது. இந்த மேல்நிலையிலேருந்து வரக்கூடிய சக்தியெல்லாம் நம்ம மன வடிவுன்னு சொல்லிக்கலாம். சூட்சும வடிவு தெரியாது, ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், தூண்டிக்கிட்டு இயக்கிக்கிட்டே இருக்கும். கீழ் வடிவுங்கிறது அது பொருளாகவே இருக்கும். அது இந்த மேல் வடிவோட தன்மைகளுக்கு ஏற்போம். அதாவது இப்போ நம்ம உடம்புல நம்ம கை கால் வச்சுருக்கோம். இப்போ உடம்பு ஒரு அணு தான், உடம்பு ஒரு அணு தான். இப்போ தலையை நம்ம செல்ஃபுன்னு வச்சுக்கிடுவோமே, செல்ஃபுன்னு வச்சுக்கலாம். நம்ம உயிரை சீன்னு வச்சுக்கலாம், தன்முனைப்பு ஆற்றல் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் அடுத்த 2 வருது, எதிர்மறை ஆற்றல் வருது. ஒன்று நேர்மறை, எதிர்மறை. அதில் வெறும் உடம்பு மட்டும் நேர்மறை ஆற்றல்னு வச்சுக்கலாம். அப்போ மனசுன்னு ஒன்று இருக்கா, உடம்புக்குள்ள மனசுன்னு ஒன்று இருக்குது. இந்த மனசு எதிர்மறை சுழற்சி ஆற்றல், எதிர்மறை சுழற்சி, அதாவது எஸ்ஆர்இ மைனஸ் எதிர்மறை சுழற்சி ஆற்றல்னு வச்சுருக்கிறோம். கீழே உள்ளதுக்கு எஸ்ஆர்இ ப்ளஸ்ன்னு வச்சுருக்கோம், அதாவது செல்ஃப் ரொட்டேட்டிங் எனர்ஜி பாசிட்டிவ். ஒரு பொருளை அந்த பொருளை தள்ளினா தான் அது நகரும், தானாக என்னவாகாது, அது நகலாது. மேலே எஸ்ஆர்இ மைனஸ்னால் அது தானாக இயங்கிட்டே இருக்கும், ஏன்னா அது மன வடிவு. தானாக இயங்கிறதும் இல்லாமல் இந்த எஸ்ஆர்இ ப்ளஸ்ங்களோட கீழ்நிலையில் உள்ளதையும் சேர்த்து இயங்கும். சொல்லப்போனால் ரெண்டுமே சேர்ந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று எதிர்மறையாக கரெக்டாக இயங்கும். அப்போது இந்த மேலே உள்ளதுக்கு நம்ம சொல்கிறோம்னா எஸ்ஆர்இ மைனஸ் எதிர்மறை சுழற்சியார், அதுதான் நம்ம மனசு. இப்போ இந்த கையை தூக்கும் அப்படின்னு நம்ம நினச்சா கையை தூக்கலாம். சில பேருக்கு மனசே இருக்காது, தூக்குறதுக்கு மனசே இருக்குது, அப்படியே கை வலிக்குது அப்படின்னு இருப்பாங்க. யாரோ விருந்தாடி வேகமாக பண்ணுவாங்க, எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்வாங்க. ஏன்னா அந்த மன ஆற்றல் அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நேர்மறை சுழற்சி ஆற்றலை மூவ் பண்ண வைக்கும். நேர்மறை சுழற்சி ஆற்றலுக்குள்ளேயும் என்ன இருக்குது, செல்ஃப் இருக்குது, ஆனால் குறைஞ்ச நிலையில் இருக்குது. எதிர்மறை சுழற்சி ஆற்றலில் நிறைய இருக்குது, அது நேரடி. அதனால் மனம் அப்படிங்கிறதுல கடலை சீக்கிரம் உருவாக்கிடலாம் கற்பனையில், ஆனால் நிஜத்தில் உருவாக்க முடியுமா, நாளாகும். அப்போ இதுதான் நேர்மறை சுழற்சி ஆற்றல்ங்கிறது உருவாக்குறது. எதிர்மறை சுழற்சி ஆற்றல் நம்ம கற்பனையிலேயே மனநிலையிலேயே உருவாக்குறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்